எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்றைக்கி வந்து நம்ம எங்கேயும் ட்ராவல் பண்ணல. ஆனால் ட்ராவல் பண்ணுறதுல பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ கடந்த நான் ட்ராவல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணாலே நமக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் கொடுக்கக்கூடியது என்னென்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான எப்படி சொல்கிறது, இந்த பயணம் பண்ணுறதுக்கான ஒரு பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், அது நிறைய கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு என்ன செலவாகும் அப்படின்னா தங்குறது. நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஃப்ரீயாக தங்குறது, உலகம் முழுக்க எப்படி ஃப்ரீயாக தங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம கவுச் சர்ஃபிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் தான் வந்துட்டு, இது வெப்சைட் மட்டும் கிடையாது, ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்குது, iOSக்குமே இருக்குது. இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்டே பண்ண போகிறோம். உலகம் முழுக்க ஃப்ரீயாக ஸ்டே பண்ண போகிறோம். இது அந்த வெப் பேஜோட மெயின் பேஜ். நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகணுன்னா சைன் அப் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமான 2 டைப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று ஹாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதாவது யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க வரணும், நம்ம ஊருக்கு வந்து தங்குறாங்க, நம்ம வீட்டில் வந்து தங்க வச்சுக்கலாம், அது பேர் ஹாஸ்ட்டு. நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு பேர் ஹாஸ்ட்டு. இன்னொன்று ட்ராவலர்னு இருக்கும். நம்ம இந்த வெப்சைட் மூலமாக வெளியூருக்கு போகிறோம், அங்கே போய் இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி பாஞ்சிருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் போய் தங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ராவலர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் உள்ளே பண்ணி வச்சுட்டு இது மெயினாக போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் போகிறோன்னு வைங்க. இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் போகிறோம் அப்படின்னா, என்னோட நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இன்றைக்கி, என்னன்னு தெரில. இப்போ தஞ்சாவூர் போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து காட்டும். இப்போ நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ தஞ்சாவூர்னு சர்ச் பண்ணேன், இங்கே காட்டுது லோக்கல் ஹாஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு காட்டுது. இவங்கெல்லாம் லோக்கல் ஹாஸ்ட். இந்த பச்சை கலர் டிக்கை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்க காட்டும். வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டபுளான பெர்சன். அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் போய் நம்ம ஸ்டே பண்ணோம்னா வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது வந்து வெரிஃபைடு ப்ரொஃபைல் வந்து கொடுப்பாங்க. இது வந்து 2 டைப்பாக வாங்கலாம். எப்படின்னா, ஒன்று பே பண்ணி வாங்கலாம். எப்படி பே பண்ணால் ஒரு 5000 ருபீஸ் அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பே பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட லீகல் டிரான்சாக்ஷன் அந்த இதெல்லாம் போயிடும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து நீங்கள் ஒரு சேஃப்டியான ஒரு பெர்சன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, இப்போ தஞ்சாவூருக்கு யாராவது வர்றாங்க, நான் ஸ்டே பண்ண வைக்கிறேன் அப்படின்னா, அந்த மூலமாக அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் அது மூலமாக வந்துட்டு நான் வெரிஃபைடு ப்ரொஃபைலை வந்து மாறிடலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் போகிறோம், இப்போ தஞ்சாவூர் போனால் கோபி சங்கர், இவரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இவரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்துடும் பாருங்களேன். கோபி சங்கர், நம்ம ஆல்ரெடி தஞ்சாவூர் வீடியோவில் இவரை பார்த்துருக்கோம். நான் 2 டைம்ஸ் போய் இவர் வீட்டில் தான் தங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாகவே வந்துடும், பச்சை கலர் டிக்கு போட்டிருக்கா அப்படின்னா இவர் வந்து வெரிஃபைடு ப்ரொஃபைல் தஞ்சாவூர். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்துடும், ஃபோன் நம்பர்லாம் வெரிஃபைடு. அப்புறம் இவர் வந்து ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. ரெஃபரன்ஸ் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நான் அவர் வீட்டில் போய் தங்குறேன்ல, தங்கிட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ கொடுப்பேன். அந்த ரிவ்யூ தான் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ரிவ்யூ கொடுப்பேன் அவரை பற்றி. அதே மாதிரி உலகம் முழுக்க இருந்து வந்திருப்பாங்களா, அவங்க வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவரை பற்றி ஏதாவது ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து படிக்கலாம். இதில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அவர் எப்போ இருந்திருக்காரு, அவருக்கு என்னென்ன தெரியும். இதே மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சுருப்போம். இப்போ நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், நீங்கள் வர்றீங்க அப்படின்னா என்னோடய டீட்டெயில்ஸ், இந்த ரெஃபரன்ஸ், இது ஃபுல்லாமே வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி போயிருந்தேன். ஸோ நான் போயிட்டு நான் அவரை பற்றி கொடுத்த ரிவ்யூ. இதே மாதிரி வேரியஸ் கொல்கத்தாலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, மும்பைலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இங்கே பாருங்கள் ஜெர்மனிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, செஸ் ரிப்பப்ளிக்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, மெக்சிகோலேருந்து வந்திருக்காங்க, கர்நாடகா, இந்த மாதிரி நிறைய இடத்துல, கோயம்புத்தூர்லேருந்து கூட ஒருத்தவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் ஃபுல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணலாம். முக்கியமாக இதோட ஒரு பெனிஃபிட், இந்த வெப்சைட்டோட ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம போய் பண்ண முடியும். நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் எதுவும் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் ஏதாவது மற்ற ஒரு செலவுகளுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிக்கு கொடுக்கணும்னா அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோபி சங்கர் அவங்க வீட்டில் தான் வந்து ஒரு 2 டேஸ் தங்கியிருந்தேன். இப்போ அவர்கிட்டே வந்து கேட்கலாம், இதை பற்றி என்ன நினைக்கிறேன், நம்ம அவர்கிட்டே வந்து கேட்கலாம் வாங்க. இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னா, கோபி இருக்காங்க. நம்ம தஞ்சாவூரில் வந்து இவர் தான் ரொம்ப ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு லீடிங்கில் இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். கவுச் சர்ஃபிங்னா என்ன, அதை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன். கவுச் சர்ஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம நார்மலாக எந்த ஒரு சான்ஸ்லேயும் ஒரு ஃபாரினர்கிட்ட போய் நம்ம பேசுகிறோமோ அது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தெரியும். பட் இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா எல்லா கண்ட்ரிலேருந்துமே நான் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கண்ட்ரீஸ்லேருந்து நான் ட்ராவலர்ஸை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்.
நாங்கள் எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நிறைய இடம் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் பேலஸு, நியர்பையில் ஃபார்மிங் ஃபீல்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட ஃபார்ம்ஸ் இது மாதிரிலாம் அழைச்சிட்டு போயெல்லாம் காட்டியிருக்கேன். அதில் நிறைய இது எதுக்கு கவுச் சர்ஃபிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவலர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான் ஒன்று. மேக்ஸிமம் என்ன மோஸ்ட்லி காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் வந்து எங்கே ஸ்டே பண்ணுறாங்க, ஹோட்டல்ஸோட ரெண்ட்டு, இது மாதிரி தான். கவுச் சர்ஃபிங் அந்த ரெண்ட்டு காஸ்ட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கலோட இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்து நம்ம நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ஹெல்ப் இருந்தால் நம்ம இந்த டைமிங்ஸ் கொண்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எங்கே எப்போ போகலாம், எந்த டைமில் எப்போ போனால் சூட்டாக இருக்கும், அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். லோக்கல்ஸோட கல்ச்சர்ஸு அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, ஏன்னா தமிழ்நாடு கற்றுக்கலாம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை 100 கிலோமீட்டருக்கு வருது. கிலோமீட்டருக்கு இடையில் உணவு பழக்க வழக்கங்கள் மாறும், அவங்களோட கலாச்சாரங்கள் மாறும். இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை லோக்கல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கவுச் சர்ஃபிங் சூஸ் பண்ணி வராங்க. நீங்கள் இதை எப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு 2018 அக்டோபர் மந்த்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ட்ராவலர்ஸ் இருக்காங்க 2-3 பேர், அவங்க சஜஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். இன்னொருத்தர் ஃப்ரெண்டு போனிதரன் தமிழ் ட்ரக்கர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் நான் பிஸ்னஸ் பார்ட்னர். அவர் ஹோஸ்ட் பண்ணப்போ அப்புறம் நான் இருந்தேன். அவர் ட்ராவலிங்லாம் போனதுலேருந்து அவர் ஹோஸ்ட் பண்ணால சரி நான் ப்ரொஃபைல் பண்ணி நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் வராங்க, ஸ்டே பண்ணுறாங்க, கோயிலை பற்றி நிறைய. ஆக்சுவலாக அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பெரிய கோயிலை பற்றி நானே பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் இன்னும் படிக்கணும் நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி, நம்ம தஞ்சாவூரை பற்றி. ஏன்னா வரவங்க நம்மளுக்கு மேலே ப்ரிப்பேர்டாக வராங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க கேள்வி கேட்குற லெவலுக்கு இருக்குது. அதுக்கான விடையை தேடி தேடி தான் நான் அடுத்த கட்டம் வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த கவுச் சர்ஃபிங்கில் என்ன நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா? நெகட்டிவிட்டின்னு எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ப்ரொஃபைல் ஒருத்தவங்களோட பார்க்கும்போது ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ இல்லை வரவங்கள இப்போ யாரோ ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலையும் பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலும் பாருங்கள். யூஸ்வலி மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வேணும்னா மணி பணம் கட்டி தான். ஏன்னா அப்போ உங்களுக்கு டிரான்சாக்ஷன் போய்டும், உங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு போய்டும், லீகலாக எதுனாலும் இது பண்ணிப்பாங்க. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு இப்போ நான் வந்து எப்படின்னா நான் பணம் கட்டி மெம்பர் ஆகலை. எனக்கு வெரிஃபைட் மெம்பர்ஷிப் எப்படி வந்துச்சுன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க ஹோஸ்ட் பண்ண அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு தான் எனக்கு மெம்பர்ஷிப் கிடச்சிச்சு. நான் இப்போ எனக்கு 2022 மார்ச் வரை எனக்கு மெம்பர்ஷிப் இருக்குது. நான் வேர்ல்டில் எங்கே வேணாலும் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் போகலாம். மேக்ஸிமம் வெரிஃபைட் மெம்பராக இருந்தால் உங்களுக்கும் சேஃப், நெகட்டிவ்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகாது. பட் கூட நீங்கள் அழைச்சிட்டு போகும்போதோ இல்லை இங்கே சுற்றி காட்டும் போகும்போது சப்போஸ் யாரும் அன்னோன் பர்சன் யாரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள நம்ம தான் சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஃபாரினர்னாவே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா டிஸ்டர்ப்லாம் அப்போ சொல்லணும். இல்லை அவங்க என் ஃப்ரெண்டு என் கூட அதுமாதிரி நம்ம எதாவது சொல்லி இது பண்ணிக்கணும். மற்றபடி நெகட்டிவ் ஒன்றும் தேவையில்ல. நம்ம அவங்க இருந்து நம்ம வீட்டிலேருந்து போகிற வரையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிற வரையும் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினச்சிட்டு என்னால் போக முடியல அவங்க போகிறனால என் ஃப்ரெண்டு யாராச்சும் அக்கம்பெனி பண்ணுவேன், கூட போய்ட்டு வாடா ஏதாச்சும் பார்த்துங்க, எதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் அதை நீங்கள் பார்த்துட்டு அவங்க எப்படி என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ப்ரொஃபைல் ஃபுல்லாக படிங்க. அவங்களுக்கு என்ன தேவை, உங்களால் என்ன கொடுக்க முடியுன்றதை அவங்க படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டை கொடுப்பேன். இப்போ தஞ்சாவூரில் 5 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சூட் ஆன மாதிரி என் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா என்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறாங்க. நான் இருந்தால் அக்செப்ட் பண்ண போகிறேன், இல்லைனாலும் இல்லை என்னால் போக முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன்னா ஓகே see you next timeன்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக போய்டுவாங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் வந்து எத்தனை பேர் தங்கியிருக்கிறாங்க, எங்கெங்கேருந்துலாம் வந்திருக்காங்க? 30 to 40 ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க, சைனாலேருந்து வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூனேலேருந்து வந்திருக்காங்க, மும்பைலேருந்து, பெங்களூர்லேருந்து, கோயம்புத்தூர், சென்னை, விருதுநகர்லேருந்து கூட அவர் வந்திருக்காரு. ஸோ இந்தியாவிலேயும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. வந்து போனவங்கள்ட்ட என்ன நீங்கள் கான்டாக்ட் வச்சுருக்கீங்களா? ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டோம்னா இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் கண்டிப்பாக. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன பொண்ணுங்கள்லாம் நிறையா பேர் ஃபாரினர்ஸ் வந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப போல்டு, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்க ரொம்ப தைரியமாக வர்றது, இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறது, ரொம்ப தனியாலாம் வந்து கூட அவங்க நிறையா பிளேசஸ்லாம் போகிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவங்களோட நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவங்க நம்மளை தாண்டி இப்போ நம்ம ஊர் வந்ததுக்கப்புறம் கேரளா போனாலும் சரி, கன்னியாகுமரி போனாலும் சரி, மதுரை போனாலும் சரி, நம்ம இந்தியனுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை விட அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சொல்லும்போது ஒரு மிகைப்பாக சொல்லுவாங்க, இது இப்படி. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேறு, நம்மளோட கல்ச்சர் வேறு. நம்மளோட கல்ச்சரை அவங்க கண் வழியாக பார்க்குறதுன்றது இன்னும் பெருமைக்குரிய விஷயம் என்னையை பொறுத்தவரை.
நல்லா எல்லாருமே சரி, வந்தவங்க போனவங்க. இது அவங்க இந்தியா மட்டும்தான் சுற்றுறாங்கல்ல, அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறவங்க. நிறையா பேர் பாலி போயிருக்காங்க, இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் போயிருக்காங்க. போனவங்களோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹிமாச்சல் பிரதேஷ் ட்ரக்கிங்கு அவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவோம். நம்ம எப்போ இது மாதிரிலாம் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி. இன்னும் எல்லாருமே காண்டாக்டில் இருக்கிறாங்க. எப்போ பேசினாலும் ஹாய் கோபி, ஹவ் ஆர் யூ, மிஸ் யூ அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டகரியில் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட. இதுவரை என் வீட்டுக்கு வந்துட்டு போனால் எல்லாரோடையும் காண்டாக்டில் இருக்கேன். எல்லோரும் என்கிட்ட அப்பப்போ சேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நீங்கள் ஒருத்தரை உங்கள் வீட்டில் ஹாஸ்ட் பண்ணி தங்க வைக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 மாதம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆயிடலாம். நீங்கள் இதே மாதிரி ஒரு 10-12 பேர் வந்து தங்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வெளியே போகிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இவர் வந்து நிறையா பண்ணியிருக்காரு, இவர் வந்து ட்ரஸ்டபுளான ஒரு பெர்சன் அப்படின்னு தான் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நீங்கள் வேர்ல்டு வைடாக போகலாம், இன்னும் அவங்களுக்கு காண்டாக்ட் கிடைக்கும். கோபி அண்ணன் அவரெல்லாம் சொன்ன மாதிரி அவருக்குலாம் இன்னும் காண்டாக்ட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு வந்து கிடைக்கும். நீங்கள் புது புது கல்ச்சரை வந்து பார்க்கலாம், புது கலாச்சாரங்களை வந்து நிறைய கற்றுக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே போகலாம். முக்கியமாக இது என்னென்னா, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து அதையும் உங்கள் சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கணும். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் அதை போய் படிச்சுக்கோங்க. உங்கள் சொந்த வீடு மாதிரி பார்க்கணும், போய் தங்குறதுக்காண்டி மட்டுமே பார்க்கக்கூடாது. அது அவங்களோட வீடு, அவங்களோட என்ன முடியுமோ அதை வந்து அவங்க பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. நீங்களும் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுங்க. நெகட்டிவிட்டி இதில் சேஃப்டி என்ன, யாராவது தீவிரவாதியாக வந்து தங்கிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு யார் தங்க வர்றாங்க அப்படின்னா வந்துட்டு வெரிஃபைடு ப்ரொஃபைலாக பாருங்கள். அவங்க ப்ரொஃபைல் பாருங்கள், அவங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு அந்த கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தங்கினதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அவங்களோட பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து தங்க வைங்க. நீங்கள் போகிறதுனாலுமே உங்களை பற்றி அவங்களும் அப்படி தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு அற்புதமான வெப்சைட். முக்கியமாக சொல்கிறேன், இது வந்து அந்த வெப்சைட் வந்து எனக்கு பே பண்ணல, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ ரீசெண்டாக போய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, நான் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுறதுனால தான் வந்து இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஆனால் உண்மையான வழியில் தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க, நல்ல வழியில் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சால் சந்தோஷம் தான். அவ்வளோங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன், இந்த கவுச் சர்ஃபிங்கை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். நீங்கள் போய் இன்னும் அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பக்காவே புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 5 மணிக்கு புது புது வீடியோ வரும். 5 மணிக்கு பார்க்கலாம்.